ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். 100,000க்குள்ளே ஒரு நல்ல டிசைன் இருக்க மாதிரி யூனிக்கான ஒரு டிசைன், நல்ல டிசைன்ன்றத யூனிக்கான ஒரு டிசைன் வேணும், ஒரு நல்ல பேஸ் இருக்க ஒரு ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்மக்கிட்டே இருக்கிறது ட்ரிகர் பிராண்ட்லேருந்து ஒரு ஹெட்ஃபோன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட நெகட்டிவ்ஸ் என்ன, பாசிட்டிவ்ஸ் என்ன, இந்த ஹெட்ஃபோனை 100,000 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வாங்கலாமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் குமரன், இதோட பக்ஸ்பேஸ் அவங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பில்ட் அண்ட் டிசைன். 1000 ரூபாய்க்குள்ளே என்ன மாதிரி பில்டை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் ஒரு இடத்துல யோசித்து பார்த்தேன். ஸோ இந்த 1 வீக் யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பில்டை கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுவும் இந்த டிசைன். மங்கி கிங்குன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்ததுங்க. ஸோ அதோட இன்ஸ்பிரேஷனாக தான் இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதோட டிசைன் பார்க்கும்போது எனக்கு ஆப்டிமைஸ் ப்ரைம் மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இதோட டிசைன் ஃபைன், நீங்கள் இதை எந்த டிசைனில் எடுத்துக்கிட்டாலும் சரி. இதோட பில்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஹூகாங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டிக்கர்ஸு, அப்புறம் வாரண்ட்டி கைடு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைன், நல்ல ஒரு பில்டு தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த டிசைனில் நான் என்ன பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த பட்ஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது ரெண்டுத்துலேயும் நீங்கள் எடுக்கும்போது. பட் இதோட டச் ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், இதோட பட்ஸோட டிசைனாக இருக்கட்டும், கையில் குச்சி ஒன்று வச்சுருக்கோம் அந்த மங்கி, அந்த குச்சி மாதிரியே வந்து இதோட பட்ஸோட டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் காதில் எடுத்து நீங்கள் டச் பண்ணும்போதே உங்களுக்கு சாங் எதனா நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ப்ளே ஆகுது. டச் ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது, டிசைனும் நல்லாயிருக்கு. டிசைன் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு ஃப்ளா மட்டும் பார்த்திங்கன்னா, இது உள்ளே வைக்கும்போது வெளியே எடுக்கும்போது அது ஒன்று மட்டும்தான் பார்த்திங்கன்னா எனக்கு பிரச்சனையாக தோணுது. வைக்கும்போது பிரச்சனை இல்லை, எடுக்கும்போது மட்டும்தான் அது பிரச்சனையாக தோணுது. இதோட ஹின்ச்சஸும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் 35 dB ஏஎன்சியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இவங்க கிளைம். பட் ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, 1000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் ஆகுது, அவ்வளோதான். வேறு எதுவும் இங்கே சொல்ல விரும்பலை. நீங்கள் ஏஎன்சின்னு சொல்லிட்டு ஒரு சில பட்ஸ்லலாம் ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இதோட ஏஎன்சி 35 dB ஒர்க் ஆகுது அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். 1000 ரூபாய்க்கு பெஸ்ட்டாக இதில் சவுண்ட் குவாலிட்டியும் கால் குவாலிட்டியும் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கு. எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா, இவங்களுமே இந்தியனோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பேஸை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடி பிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ பேஸ் நல்லா இருக்குது. இதுலேயுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வோக்கல்ஸும் பேஸும் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, 1000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட பேஸும் இதோட சவுண்ட் குவாலிட்டியும் இருந்தது, வோக்கல்ஸும் இருந்தது. இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் நாய்ஸ்லாம் இதில் கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் கேட்காது. ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இதை கேட்கும். 1000 ரூபாய்க்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் 10,000 ரூபாய்க்கு ஹெட்ஃபோன் வைக்கிறோம், என்ன பண்ணுவான்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க வந்து இந்த மிட்ரேஞ்சில் இருக்கிறத விட மிட்ரேஞ்சுக்கும் கீழே இருக்கவங்களுக்காக லான்ச் பண்ணது தான் இது. 1000 ரூபாய்க்குள்ளே நல்ல டிசைன், பேஸ் தம்முன்னு அடிக்குது. அது ஒன்று மட்டும்தான் வந்து இதில் பேஸ் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்களே, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, அதுதான் சொன்ன மாதிரி தம்முன்னு அடிக்குது. பழைய சாங்லாம் கேட்குறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி குழப்பி விட்ட மாதிரி ஆகிப்போகுது. புது சாங் கேட்குறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதுலேயுமே புது சாங்ஸ் தான் வந்து சூப்பராக கேட்க முடியுது. 2000க்கு பின்னாடி இருக்க சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஒரு இளையராஜா சாங்ஸ் நைட் கேட்குறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் ஃபீல் தான் கிடைக்கும். உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீல் வேணும் அப்படின்னா 2000க்கு மேலே சாங் கேட்டுக்கோங்க, அங்கெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஆஸ் யூஷுவல் சவுண்ட் குவாலிட்டி ஆவரேஜான சவுண்ட் குவாலிட்டி இருக்கிறத விட 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுக்குது. கால் குவாலிட்டி இதில் இண்டிவிஜுவலாக ஒரு பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் குவாலிட்டி எங்களுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு இவங்க பாக்ஸில் போட்டிருக்காங்க, ஸ்பெக் ஷீட்லேயும் போட்டிருக்காங்க. டே டு டேல எப்படி கேட்குது அப்படின்னா, இப்போ நான் என் ரூமில் வச்சுருக்கேன், ரூமில் ஃபோன் பேசுகிறேன் அப்படின்னா நல்லா கேட்கும். நீங்கள் இதே வந்து ஆஃபீஸில் ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னா நல்லா கேட்கும். நாய்ஸ் இல்லாத வரைக்கும் இதில் பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்குறதா இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுலேயுமே நாய்ஸ் இருக்குது அப்படின்னா கால் குவாலிட்டி கண்டிப்பாக இறைய தான் ஆரம்பிக்குது. நீங்கள் பேசுறதை விட உங்களை சுற்றி இருக்க நாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேப்சர் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க காண்டாகி ஃபோனை கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ கால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்பொழுது நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கில் யூஸ் பண்ண போகிறீங்க, வீட்டில் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கேன், அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். ஐபி ரேட்டிங் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. பட் ஐபி ரேட்டிங் எக்ஸ்போனில் எந்த அளவுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும்ல. ஸோ ஃபைனலாக இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு லாங் டேர்ம் ரிவ்யூ கண்டிப்பாக நான் போடுறேன், வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். 1000 ரூபாய் என் பட்ஜெட். 1000 ரூபாய்க்குள்ளே ஒரு எக்ஸலண்ட் டிசைன்,
இப்போ நான் இதை வாங்கினதே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறனோ இல்லையாங்க, என்கிட்ட வந்து ஆல்ரெடி இந்த மஸ்டாக் சீரிஸில் ஒன்று வச்சுருக்கேன், லுக்குக்காகவே வாங்கி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இது ஒரு கலெக்டிவ் டிவைஸாக வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே நான் எனக்கு வாங்கினது. 1000 ரூபாய்க்குள்ளே இது எந்த ஆங்கிளில் வாங்கணும்னு யோசிக்கும்போது இதோட டிசைன் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. எனக்கு நல்ல டிசைன் வேணும், யூனிக்காக இருக்கணும், அதே மாதிரி பேஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வேணும். 1000 ரூபா தான் என் பட்ஜெட்டு, அதுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படின்னா தாராளமாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கால் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க அன்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும்பொழுது, நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நான் சொல்கிறேன், அந்த மாதிரி யோசிக்கும்போது கால் பேசுகிறவங்களுக்கு அண்டர் 1000 ருபீஸ்க்குள்ளெலாம் நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. 1000 ரூபா பட்ஜெட்டில் ட்ரிகர் கிட்டேருந்து வந்த ஒரு எக்ஸலண்ட் ப்ராடக்ட் தான் இந்த பட்ஸ். ஸோ உங்களுக்கு இந்த ஹூகாங் அப்படின்ற ஒரு பேர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? எனக்கு வந்து வாயிலே நுழையில. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அண்டர் 1000 ருபீஸ்க்குள்ளே வேறு எதனா ஹெட்ஃபோன் செக் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலில் வாங்கி ரிவ்யூ போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டர் 1000 ருபீஸ்க்குள்ளே பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நான் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.